Allahi ta'ala wa barakatuhu. Alhamdulillahi rabbil alameen wa salatu wa salamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். சாந்தியும் சமாதானமும் நமது தலைவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சஹாபாக்களின் மீதும் அவர்களுடைய தோழர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் மேலும் இங்கு கூடியிருக்க நாம் அனைவரின் மீதும் உண்டாகுவதாக. இன்று எனக்கு வந்துள்ள தலைப்பு நன்றே செய் இன்றே செய், நன்மையை செய்யுங்க அதை இப்போ செஞ்சுருங்க அப்படிங்கிறது தான். குரானில் அல்லாஹ் தஆலா இது சம்மந்தமாக ஒரு ஆயத்து சொல்லியிருக்கான். உலாயிக்க யுசாரிஊன ஃபில் ஹைராத் வஹும் லஹா சாபிகூன். இத்தகையவர்கள் தாம் நன்மைகளின் பக்கம் விரைகின்றனர், இன்னும் அவற்றை நிறைவேற்றி வைப்பதில் முந்துபவர்களாகவும் இருக்கின்றார்கள். அதாவது இத்தகையவர்கள்னா மூமின்கள், நம்மளை மாதிரி மூமின்கள் நன்மைகள் பக்கம் விரைஞ்சு செல்றவங்களா இருக்காங்க. நன்மையை சீக்கிரமா செய்யறவங்களா இருக்காங்க. நன்றே செய் இன்றே செய்யனா இன்னைக்கே செஞ்சிருன்னு அர்த்தம் இல்லை, சீக்கிரமா செஞ்சிருங்க. நன்மைன்னு நினைச்சிங்கன்னா, நன்மையான ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சிங்கன்னா அதை இப்பவே செஞ்சிருங்க, உடனே செஞ்சிருங்க அப்படின்னு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரசூலுல்லாஹே சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய ஆயுட்காலம் 60 to 70 வருடம் வரைக்கும் தான் இருக்கு. அப்போ எல்லாருமே இப்போ கேட்டீங்கன்னா எல்லாரும் 60 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் வாழ்றது இல்லை. 30 வயசு 35 வயசுலயே ஹார்ட் அட்டாக்ல மௌத்தாடுறாங்கிறதுலாம் நம்ம கேட்குறோம். அப்போ நம்மளுடைய நாட்கள் குறைஞ்சிட்டே வருது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, யதகாரிபுல் ஜமான், அதாவது காலம் சுருங்கி போயிட்டு இருக்கு, அதாவது காலம் விரைஞ்சுக்கிட்டே இருக்கு, காலத்தோட அளவு குறைஞ்சிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹதீஸ்கள்லயும் வந்திருக்கு, மறுமை நெருங்க நெருங்க நம்மளுக்கு 1 வருடம் 1 மாதம் போலவும், 1 மாதம் 1 வாரம் போலவும், 1 வாரம் 1 நாள் போலவும், 1 நாள் 1 மணி நேரம் போலவும் நம்மளுக்கு கடந்து போயிடும் அப்படின்னு. அப்போ நம்மளோட காலமும் சுருங்கிக்கிட்டே இருக்கு, நம்மளோட வயதும் சுருங்கிக்கிட்டே இருக்கு. அப்போ நமக்கு இருக்கு காலம், நம்ம வாழக்கூடிய நாட்கள் எவ்வளோனே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ நம்ம ஒரு விஷயம் நல்லது செய்யணும்னு நினைச்சோம்னா அதை இன்றே செஞ்சிடணும், இப்பவே செஞ்சிடணும். எப்பவுமே பொதுவாகவே இஸ்லாத்துல ஒரு விஷயம் செய்யறதுக்கான வழிமுறை என்னன்னா, இஸ்லாம் எல்லாத்தையும் ஒரு முறையா சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு விஷயம் செய்யணும்னாலே நல்ல விஷயங்களை உடனே செஞ்சிருங்க, கெட்ட விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போட்டு செய்யுங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே தள்ளி போடுற விஷயங்களை செய்ய மறந்துடுவோம். கண்டிப்பா அந்த விஷயம் செய்யறது அதிகபட்சமா நம்ம செய்ய மாட்டோம். ஒரு விஷயம் அப்புறம் செய்யலாம் நம்ம விட்டோம்னாலே அது செய்யறதோட வாய்ப்பு கம்மி தான். அதனாலதான் இஸ்லாத்துல ஒரு நன்மையை செய்யணும்னா அது உடனே செஞ்சிருங்க, தீமையை செய்யணும்னா தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் தஆலா இதை நமக்கு மட்டும் சொல்லல, அல்லாஹ் தஆலாவும் இதே தான் ஃபாலோ பண்றான். இதேதான் மலக்குமார்கள்ட்டையும் சொல்லியிருக்கான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம தோல்ல ஒரு பக்கம் நன்மை எழுதுற மலக்குமார்களும் ஒரு பக்கம் தீமை எழுதுற மலக்குமார்களும் இருப்பாங்கன்னு. அப்ப அல்லாஹ் சொல்லியிருக்கான அந்த மலக்குமார்கள்ட்ட, ஒருத்தவங்க நன்மை செஞ்சா உடனே எழுதிருங்க, அவங்க நன்மை செஞ்சா செய்யணும்னு நினைச்சா கூட நீங்க எழுதிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா ஒருத்தவங்க தீமை செஞ்சாங்கன்னா அது ஒரு தடவை நீங்க வாய்ப்பு கொடுங்க, திருப்பி அதே தீமை செஞ்சா 2வது தடவை வாய்ப்பு கொடுங்க, திருப்பி தீமை செஞ்சா 3வது தடவை வாய்ப்பு கொடுத்துட்டு அதுக்கு மேல செய்யலைன்னா, அதுக்கு மேல திருப்பி அந்த தீமையை செஞ்சாதான் நீங்க தீமையை எழுதணும்னு சொல்லியிருக்கான் அல்லாஹ் தஆலா. அப்போ அல்லாஹ் தஆலாவே நன்மையை சீக்கிரம் விரைஞ்சு செயல்படுத்தணும், விரைந்து பண்ணணும் தான் சொல்லியிருக்கான். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, மறுமை நாளுடைய அடையாளங்கள் சொல்லிட்டு வரும்போது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, அப்போ ஃபித்னாக்கள் அதிகமாகிக்கிட்டே போகும். மறுமை நாட்கள்ல ஃபித்னாக்கள் அதிகமாகிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு அதிகமாகும்னா காலையில முஸ்லீமா இருக்கிற ஒரு நபர் குழப்பத்தினாலையும் ஃபித்னாக்கள்னாலையும் அன்னைக்கு சாயங்காலமே காஃபிர் ஆகக்கூடிய நிலைமைக்கு வந்துருவான் மறுமை நாட்கள்ல. அப்போ ஒருத்தர் முஸ்லீமா இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம நன்மையை விரைஞ்சு செஞ்சிடணும், உடனே செஞ்சு முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால எப்பவுமே நன்மை நம்ம வீட்லயே எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுன்னா அதை உடனே நடத்திடணும் தான் பார்ப்போம். யாருமே அதை தள்ளி போடணும்னு நினைக்க மாட்டோம். அதே மாதிரிதான் இஸ்லாத்துலயும் சரி, எல்லா விஷயங்கள்லயும் உடனே செஞ்சிடணும் நல்ல காரியங்களை. அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 3 விஷயங்கள்ல பிற்படுத்தாதீங்க, உடனே செஞ்சிருங்கன்னு சொல்லியிருக்கான். என்னென்ன விஷயம்? ஒண்ணு தொழுகை நீங்க கரெக்டான அந்த வக்தோடைய ஆரம்ப கட்டத்திலே தொழுதுருங்க, முதல்ல தொழுதுருங்கன்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரியே 2வது ஒரு வயதுக்கு குமரி பெண் வீட்டில் இருந்ததுன்னா உடனே திருமணம் செய்து கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி 3வதா ஒருத்தர் மௌத்தானாங்கன்னா உடனே ஜனாசாவை எடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கான். அப்போ இதுல தொழுகை ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல அமல். அதனாலதான் அல்லாஹ் தஆலா அதை விரைந்து ஏன்னா நம்ம இப்போ நம்ம வக்த ஆரம்பிச்சு உடனே தொழுதுட்டு நம்ம வக்து முடியறதுக்குள்ள நம்மளுக்கு என்ன ஆனாலும் நம்ம அந்த வக்துடைய தொழுகையை முடிச்சிட்டோன்னு இருக்கோம். அதே மாதிரிதான் எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் நினைச்சு செஞ்சுட்டோம்னா நம்ம அந்த விஷயத்த செய்யலையேன்னு அப்புறமா வருத்தப்பட
கவலைப்பட தேவையில்லை, அல்லாஹ் தஆலா அதோட கூலியை நிறைய ஆக்கி கொடுப்பான். அதே மாதிரி வந்து ரசூல்லா வந்து சொல்லியிருக்காங்க, 7 விஷயங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நன்மையை செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன விஷயம்னா, மறக்கடிக்கக்கூடிய ஏழ்மை, அப்புறம் வழிகெடுக்கக்கூடிய செல்வம், 3வது கிடப்பில் போடக்கூடிய நோய், 4வது வந்து முடங்கச் செய்யும் முதுமை, 5வது திடீர் மரணம், 6வது தஜ்ஜால், 7வது மறுமை. இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். அப்போ வந்து மறக்கடிக்கக்கூடிய ஏழ்மைனா நமக்கு வந்து ஏழ்மை, அவ்வளோ ஏழ்மை, நம்மளால வேற எதையுமே யோசிக்க முடியல, எப்படியாவது நம்ம வாழ்ந்துடணுங்கிறத மட்டுமே யோசிக்கக்கூடிய ஒரு ஏழ்மை நம்மளுக்கு வர்றதுக்கு முன்னாடியும், அதே மாதிரி வழிக்கு எடுக்கக்கூடிய செல்வம், நிறைய செல்வம் வந்துட்டா நம்ம அல்லாஹ்வோட பாதையில செல்ல மாட்டோம், நன்மையை செய்ய மாட்டோம், அது வந்து மனிதனுக்கே உள்ள ஒரு விஷயம். அப்போ அந்த மாதிரி செல்வம் வர்றதுக்கு முன்னாடி, அப்புறம் வந்து நம்மளுக்கு ரொம்ப முடியாமல் ஒரு நம்ம ஒரு விஷயம் செய்யணும், தொழுகணும்னு நினச்சா கூட, நம்மளோட நன்மையான விஷயம் செய்யணும்னு நினச்சா கூட செய்ய முடியாத அளவுக்கு நம்மளுக்கு ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் வந்து முதுமை, முடங்க செய்ய, நம்ம வந்து எதுவுமே பண்ணணும்னு நினச்சா பண்ண முடியும், எந்திரிச்சு கூட நடக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு முதுமை வர்றதுக்கு முன்னாடி, நம்ம எப்போ மௌத்தாவோன்னு நம்மளுக்கு தெரியாது, எல்லாம் ஒருத்தனுக்கு மட்டுமே தெரிஞ்சது. அப்போ அந்த மரணம் வர்றதுக்கு முன்னாடி, அதே மாதிரி தஜ்ஜால் மறுமையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ரசூல்லா வந்து நம்மளை வந்து நன்மையை செய்ய சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம நன்மையை சீக்கிரம் செய்யணும், எப்போ நினச்ச உடனே அப்போவே செஞ்சுட்டாதான் அந்த நன்மை வந்து நம்ம நன்றே செய்யணும், அதை இன்றே செய்யணுங்கிறது. அப்போ அதே மாதிரி வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து சீக்கிரம், நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் சீக்கிரமாக செஞ்சு கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பிற்படுத்தி செய்யணும்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சவளாக என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.